ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். நீ நான் காதல் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் விக்னேஷ் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்த முரளி பயங்கர எரிச்சல் அடைகிறது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படியாவது கட் பண்ணி விடணும். பக்கம் வீட்டில் இந்த ராகவால பிரச்சனை நினச்சா வெளியில் வந்தால் இந்த விக்னேஷ் வந்து அபிகிட்ட பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கோபப்படுறது மட்டும் இல்லாமல் ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. வண்டியிலேருந்து இறங்கி வந்த அஞ்சலி அபியை பார்த்ததும் என்ன போய் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லைக்கா ஒரு வேலையாக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அபி கார்லேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கூப்பிட, இல்லைக்கா பரவாயில்ல இருக்கட்டும் நீங்கள் போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறமா வீட்டில் இருக்க ராகவ் பயங்கர எரிச்சலோடையும் கோவத்தோடையும் இருக்கார். ஆஃபீஸில் ஒரு சின்ன பிரச்சனை காரணமாக ரொம்பவே எரிச்சலோட பேசுகிறத பார்த்து அபி என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் அமைதியாக இருங்க, இது மாதிரி ரொம்ப கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க உடனே அபி வந்து கோபத்தோட திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் என்ன பிரச்சனை, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியும் போல்டாக கேட்க, உன்னால் என்ன பிரச்சனையா, நீ எடுத்த அந்த ஃபஸ்ட்டு ஆர்டரால் தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னால் தானே பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, அப்போ என்னால் வந்த பிரச்சனையை நானே தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி ஒரு சபதம் எடுக்கிறாங்க. எப்படி உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க, பாட்டி நீங்கள் என்ன நம்பி ஒரு விஷயத்தை ஒப்படைச்சிங்க, அதுக்கேற்ற மாதிரி நான் முடிச்சு கொடுத்தல, அதே மாதிரி தான் இதுவும் கண்டிப்பாக ஆஃபீஸில் உள்ள பிரச்சனையை என்னால் தீர்த்து வைக்க முடியும் பாட்டி, நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, கண்டிப்பாக அபியால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி என்ன பண்ணுறாங்க, இனிமேல் அபியும் ஆஃபீஸ் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதை நினச்சி முரளி ரொம்பவே வருத்தப்படுறாரு, என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததான் இது எல்லாத்தையும் எண்ணி பார்த்த முரளி என்ன பண்ணுறாங்க, இப்படியே பார்த்துட்டு இருந்தால் வேலைக்காகுது, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சா அஞ்சலி ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப் போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு வராரு. இதை அபி பார்த்துடுறாங்க. அதுக்காக இப்படி பம்பி மெடிக்கல் ஷாப் போயிட்டு ஏதோ வாங்கிட்டு வரணும், என்ன அப்படி வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்த அபி என்ன பண்ணுறாங்க, அந்த மெடிக்கல் ஷாப் போய் கேட்குறாங்க. இப்போ ஒருத்தர் வந்துட்டு போனாங்களே, அவங்க என்ன டேப்லெட் வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது மாதிரி கஸ்டமர் வாங்கிட்டு போனதெல்லாம் இன்னொரு கஸ்டமர்கிட்ட சொல்ல முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துடுறாங்க. அதுக்கப்புறமா ரொம்பவே குழப்பத்தோட வீட்டுக்கு போனாவே எப்படியாவது அவன் வாங்கிட்டு போன டேப்லெட் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு எப்படி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு வந்த டேப்லெட்டை ஃபோட்டோ எடுத்து அதுக்கப்புறமா ஃபோனில் போட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா பயங்கர அதிர்ச்சியாக போய் இருக்காங்க அபி. அஞ்சலியோட கர்ப்பத்தில் இருக்க குழந்தைய ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு மாத்திரையை வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க அப்படின்ற உண்மை வந்து அபிக்கு தெரிய வருது. இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான வேலையை பண்ணுறான்னா கண்டிப்பாக இவனுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே இருக்கும், அப்போ எல்லாரும் முன்னாடி நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தேகமும் எழும்புது அபிக்கு. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்துக்கும் முரளி தான் காரணமாக இருப்பாங்க அப்படின்ற சந்தேகமும் தோணுது. இது எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்சாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. முரளி தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா, இதுக்கப்புறமா கண்டுபிடிச்சி குடும்பத்தில் உள்ளவங்க எல்லார் முன்னாடியும் வந்து முரளி ஒரு குற்றவாளியை நிறுத்துறாங்களா இல்லையா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.